வெஸ்டான் காலேஜ் தேம்ஸ் நதிக்கரையில இருக்கிற இந்த ஸ்தாபனம் இங்கிலாந்துலயே ஒரு மதிப்பிற்குரிய பப்ளிக் ஸ்கூல். இங்க படிக்கிறவங்களுக்கு ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறது தவிர வேற வழியே கிடையாது. பாய்ஸுக்குன்னு தனியா போர்டிங் ஹவுசஸ், அற்புதமான கரிக்குலம், திறமையான டீச்சர்ஸ், சாதாரண மாணவனையும் ஜென்டில்மேனா மாத்திடுவாங்க. பணக்கார வீட்டை சேர்ந்த பசங்க இங்க படிக்கிறதுக்காக எவ்வளவு வேணாலும் செலவு பண்ண தயாராகிருப்பாங்க. நான் கவனமா செயல்பட்டாகணும். வெஸ்டான்ல படிக்கிற மாணவர்களுக்கு என்ன ஆச்சுன்னு விசாரிக்க சொல்லிருக்காங்க. இது ஒரு பாரம்பரியமிக்க பப்ளிக் ஸ்கூலுங்கிறதால அரசாங்கத்தால இதோடைய செயல்பாட்டுல தலையிட முடியாது. அதுதான் குவீனுடைய பிரச்சனை. அதே சமயம் நீ யார்கிட்டயும் மாட்டிக்காம எனக்கு உதவி பண்ணணும். என்ன பண்ணலாங்கிறத பத்தி யோசி. இத பாரு, இது ஒரு பாரம்பரியமிக்க பப்ளிக் ஸ்கூல். இங்க ஒழுக்கமான மாணவர்களுக்கு மட்டும்தான் இடம். இந்த காலேஜ்ல ஹெட் மாஸ்டர் தான் எல்லா முடிவுகளையும் எடுப்பாரு. அவருடைய சொல்லுக்கு மறுபேச்சு இருக்க கூடாது, அதுதான் சட்டம். இந்த காலேஜ் ஹெட் மாஸ்டர் தன்னைத்தானே ஒரு பெரிய மன்னர்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரோ? ஒரு கேவலமான பாரம்பரியம். ப்ரீஃபெக்ட் 4 மட்டும் தான் அவரை சந்திக்க முடியும். மத்தவங்களுக்கு ஈஸியா பர்மிஷன் கிடைக்காது. ப்ரீஃபெக்ட்ஸா? அவங்க தான் போர்டிங் ஹவுசஸோட தலைவர்கள். ஒருவேளை நீ ஏதாவது தப்பு செஞ்சு மாட்டிக்கிட்டேன்னா உன் கதை அவ்வளவுதான். திறமை அந்தஸ்துக்கெல்லாம் இந்த இடத்துல மதிப்பே கிடையாது. அந்த ப்ரீஃபெக்ட்ஸுக்கு நான் எதிர்பார்த்ததை விட அதிக இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. ப்ரீஃபெக்ட் 4 எப்படியாவது என் வழிக்கு கொண்டு வந்தாகணும். நீ கண்டிப்பா இங்க என்ஜாய் பண்ண போ. நல்ல மார்க் எடுத்தா மட்டும் பத்தாது. ஆர்ட்ஸ்ல அசத்துறவங்களுக்கு மட்டும் தான் இங்க இடம். என்ன சொல்றேன்னு கேட்கல. வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. என்ன இல்லையே, நான் 2 மணிக்குன்னு தானே சொன்னேன். ஓசுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. அடச்சே, ஏமாத்திட்டான். ஸ்கூலுடைய ஆரம்பத்துல இருந்தே இந்த பாரம்பரியத்தை கடைபிடிக்கும். பாரம்பரியத்தை யாரும் மீறக்கூடாது. ப்ரீஃபெக்ட் எனக்கு நன்றி கடன் படுற மாதிரி செய்யணும். என் டைமை வேஸ்ட் பண்ணதுக்கு அவன் கண்டிப்பா வருத்தப்படுவான். வருத்தப்படுற மாதிரி செய்வேன். செபாஸ்டியன், கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்.